அல்ஹம்துலில்லாஹ். அன்பான நல்லோர்களே, இப்பொழுது நாம் ஹஜ்ஜுடைய கடமை நிறைவு செய்வதற்காக வேண்டி தாயகத்திலிருந்து புறப்பட்டு ஜித்தாவிற்கு வந்து நாம் இறங்கினோம் என்று சொன்னால், கஅபாவுடைய அருகாமையில் இருக்கின்ற இந்த இடத்திலே ஜித்தாவிலே வந்து நாம் முதலிலே இறங்குவோம். இஹ்ராமோடு இறங்கியவர்கள் இங்கிருந்து நேராக தமத்துவாக வந்திருந்தால் உம்ராவிற்காக வேண்டியும், இஃப்ராதாக வந்திருந்தால் தவாபுல் குதூமிற்காக வேண்டியும் ஜித்தாவிலே இருந்து புறப்பட்டு நேரடியாக கஅபத்துல்லாஹ் என்று சொல்லப்படுகின்ற இங்கே வந்து உம்ரா செய்பவர்களாக இருந்தால் உம்ராவை நிறைவு செய்வார்கள். இஃப்ராதாக வந்திருந்தால் தவாபுல் குதூமை இங்கு நிறைவு செய்வார்கள். நிறைவு செய்து முடித்த பின்னதாக கஅபத்துல்லாவிலே இருக்கின்ற அவர்கள் சரியாக துல்ஹஜ்ஜுடைய பிறை 8 அன்று காலையிலே சுபஹுடைய தொழுகை இங்கே தொழுதுவிட்டு துல்ஹஜ் பிறை 8 அன்று மக்காவிலே இருந்து புறப்பட்டு நேரடியாக அவர்கள் மினாவிற்கு வருவார்கள். ஆக மினாவிலே வந்து பிறை 8 அன்று இஷாவுடைய தொழுகை வரை லுஹரு, அசரு, மக்ரிபு, இஷா இன்னும் பலர் மறுநாள் ஃபஜ்ருடைய தொழுகையையும் மினாவிலே முடித்துவிட்டு மினாவிலே இருந்து அப்படியே புறப்பட்டு நேரடியாக பிறை 9 அன்று அரபாவை நோக்கி செல்வார்கள். அரபாவை நோக்கி சென்று பிறை 9 அன்று லுஹருடைய நேரத்திலே இருந்து அவர்கள் அன்றைய மக்ரிபுடைய பாங்கு சொல்லுகின்ற நேரம் வருகின்ற வரை இந்த அரபாவிலே தங்கி இருக்க வேண்டும். அரபாவிலே தங்கியிருந்து துஆ செய்தவர்களாக இருந்தவர்கள் மக்ரிபுடைய பாங்கொலி கேட்ட பின்னதாக அரபாவிலே இருந்து புறப்பட ஆரம்பிப்பார்கள். ஹஜ் என்பதுதான் அரபா. அரபா இல்லை என்றால் ஹஜ் இல்லை என்று சொல்வார்கள். ஆகவே இந்த அரபாவிலே இருக்கின்ற பொழுதுதான் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுகின்றன, நன்மைகள் அனைத்தும் கிடைக்கப்படுகின்றன, குற்றவாளிகளும் மன்னிக்கப்பட்டு தாயுடைய வயிற்றிலிருந்து பிறந்த குழந்தையை போன்று குற்றமற்றவர்களாக இந்த இடத்திலே இருந்து பிறை 9 அன்று வெளிக்கிளம்புகின்ற அவர்கள் நேரடியாக புறப்பட்டு அப்படியே முஸ்தலிஃபாவை நோக்கி வருவார்கள். அரபாவுடைய இடத்திலிருந்து மக்ரிபுடைய நேரத்திற்கு பின்னதாக புறப்பட்டவர்கள் முஸ்தலிஃபாவை நோக்கி வந்து இரவிலே முஸ்தலிஃபாவிலே வந்து தங்குவார்கள். ஷைத்தானுக்கு எரிய வேண்டிய கற்கள் எழுவதையும் இங்கு பொறுக்கிக் கொண்டு அன்றைய மக்ரிப் இஷாவுடைய தொழுகையை நிறைவு செய்துவிட்டு காலை ஃபஜ்ருடைய நேரம் வரை இங்கே தங்கியிருந்து இறைவனை திக்ர் செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி இந்த இடத்திலே முஸ்தலிஃபாவில் திக்ர் செய்து கொண்டிருந்தவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகையை நிறைவேற்றிய பின்னதாக இங்கிருந்து மீண்டும் புறப்பட்டு மினாவை நோக்கி வருவார்கள். மினாவிலே பிறை 10 அன்று 11 அன்றும் 12 அன்றும் பிறை 13 வரைக்கும் இந்த மினாவிலே தங்கியிருப்பார்கள். பிறை 13 அன்று மினாவிலே ஷைத்தானுக்கு கல்லெறிந்த பின்னதாக பிறை 13 அன்று இரவு நேரத்திலே புறப்பட்டு மீண்டும் மக்காவை நோக்கி வந்து விடுவார்கள். ஆக ஜித்தாவிலே இறங்கியவர்கள் மக்காவிற்கு வருவார்கள். மக்காவில் இருந்து மினாவுடைய காரியத்தில் ஹஜ்ஜுடைய காரியத்திற்காக வேண்டி மினாவை நோக்கி புறப்பட்டு மினாவுக்கு வருவார்கள். மினாவிலே பிறை 8 அன்று தங்கிவிட்டு மீண்டும் அங்கிருந்து புறப்பட்டு முஸ்தலிஃபா அரபா வர வேண்டும். அரபா வந்து முடித்து அங்குள்ள அமல்களை நிறைவேற்றிவிட்டு இரவோடு இரவாக அங்கிருந்து முஸ்தலிஃபா வர வேண்டும். முஸ்தலிஃபா வந்து ஷைத்தானுக்கு எரிய வேண்டிய கற்களை பொறுக்கிக் கொண்டு அந்த மறுநாள் காலை ஃபஜ்ருடைய தொழுகையை முடித்துக் கொண்டு மீண்டும் மினாவுக்கு வருவார்கள். மினாவிலே 3 தினங்கள் தங்குவார்கள். அதன் பின்னதாக மீண்டும் புறப்பட்டு மக்காவிற்கு வருவார்கள். இப்பொழுது நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது ஜித்தா, ஜித்தாவிலே இருந்து மக்கா, மக்காவில் இருந்து மினா, மினாவில் இருந்து அரபா, அரபாவில் இருந்து முஸ்தலிஃபா, முஸ்தலிஃபாவில் இருந்து மீண்டும் மினா, மினாவில் இருந்து மீண்டும் மக்கா. ஆக இந்த இடங்களிலே இவைகளை சுற்றித்தான் ஹஜ்ஜுடைய காரியங்கள் அனைத்தும் இந்த இடங்களை சுற்றித்தான் நடைபெற வேண்டியிருக்கின்றன. ஆகவேதான் இந்த இடங்களுடைய முக்கியத்துவங்களை பற்றி உங்களுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.